அரசினர் தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். அரசின் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர்களே, இன்று இந்த அவையில் நடைபெறும் நம்பிக்கை கோரும் தீர்மானம் சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல. தமிழக மக்கள் வழங்கிய ஜனநாயக ஆணையை மதித்து அந்த தீர்ப்பை நிலைநிறுத்த வேண்டிய வரலாற்று பொறுப்பு நமக்கெல்லாம் உள்ள தருணம் இது. இந்திய அரசியல் சாசனத்தையும் மத சார்பின்மையையும் சமூக நீதியையும் பாதுகாக்கும் பொறுப்புணர்வோடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு தனது ஆதரவை வழங்குகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் வெற்றி பெற்று இந்த அவையில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் பெரும்பான்மைக்கு 10 உறுப்பினர்கள் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. மக்கள் வழங்கிய ஆணை மதிக்கப்பட வேண்டுமா, அல்லது பின்னாலிருந்து சில சக்திகள், அரசியல் சக்திகள் மூலம் தமிழகத்தின் முடிவை மாற்ற முயற்சிக்க வேண்டுமா? அந்த சூழலில்தான் காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் தலா 2 உறுப்பினர்களும் ஆதரவு அளித்து மதசார்பற்ற கூட்டணி பெரும்பான்மையை கடந்தது. முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் ஆதரவு கோரியது இந்த 5 மதசார்ப கட்சிகளிடம்தான் என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த ஆதரவு அரசியல் லாபத்திற்கான ஆதரவு அல்ல. இது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஆதரவு. இது தமிழக மக்களின் தீர்ப்பை மதிக்கும் ஆதரவு. இது தமிழ்நாட்டில் பாஜகவின் மறைமுக ஆட்சியை அனுமதிக்க கூடாது என்ற உறுதியின் அடிப்படையிலான ஆதரவு. தமிழகம் எப்போதும் மதசார்பற்ற அரசியலின் மண். இந்த மண் வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மதத்தின் பெயரில் மக்களை பிரிக்கும் அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மொழி ஆதிக்கத்தையும் ஒரே கலாச்சார அரசியலையும் தமிழக மக்கள் தொடர்ந்து நிராகரித்துள்ளனர். இந்த தேர்தலிலும் அதே மக்கள் மீண்டும் நிரூபித்துள்ளனர். பெரிய கனவுகளுடன் தமிழகத்தில் காலூன்ற முயன்ற பாஜக இன்று ஒற்றை உறுப்பினராக மட்டுமே இந்த அவையில் உள்ளது. அதுவே தமிழக மக்களின் தீர்ப்பு. மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள்தான் எஜமானர்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறியதை இந்த நேரத்தில் நினைவுகூர விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? எளிமை, நேர்மை, அதிகாரத்தை அல்ல, மக்களை மையமாக கொண்ட ஆட்சி. கல்வி இல்லாத குழந்தை இருக்கக்கூடாது என்று பள்ளிகளை திறந்தவர் காமராஜர். பசி இருந்தால் கல்வி வராது என்று மதிய உணவு திட்டத்தின் விதையை விதைத்தவர் காமராஜர். அதிகாரத்தில் இருந்தபோதும் ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் மனதில் வாழ்ந்த தலைவர் காமராஜர். அதனால்தான் இன்று வரை அவர் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இன்று இந்திய அரசியலில் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் வெறுப்பு அரசியல். மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மொழியின் பெயரால் மக்களை பிரிப்பது, சமூகங்களுக்குள் பகையை உருவாக்குவது, இவை இந்தியாவின் ஆன்மாவுக்கு எதிரானவை. எங்கள் தலைவர் உள்ளது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக உள்ளது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். விவசாயிகள் பாதுகாப்பான வருமானத்தை எதிர்பார்க்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பான சமூகத்தை எதிர்பார்க்கிறார்கள். மாணவர்கள் கருத்தை சொல்றாரு. உங்களுக்கு விருப்பப்பட்ட கருத்தை நீங்க சொல்லுங்க. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு அனுமதிங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளது என்றால் அது கொள்கை அடிப்படையிலான ஆதரவு. தேர்தல் அரசியலில் பணநாயகத்தின் ஆதிக்கம் கண்டு இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமோ, ஏழை எளிய மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போய்விடுமோ என்று மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர்
ஜோசப் விஜய் அவர்களின் வியூகத்தாலும் தனித்த சாதுரியத்தாலும் சாதாரண ஏழை எளிய மக்களும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த வகையில் இது ஓர் எளிய மக்களின் சாமானிய மக்களின் ஆட்சி என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வேண்டும், வெறுப்பு அரசியலற்ற தமிழகம் வேண்டும். தங்களது ஆட்சியில்தான் மகத்தான சாதனைகளை புரிந்திட செம்மையான அரசாக திகழ்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல்படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். தமிழக அரசியல் வரலாற்றில் சிறப்பானதொரு அரசை வழங்குவதற்கு முனைந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசுக்கு கட்சி வேறுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அமருங்க, உறுப்பினர் அமருங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் செல்லச்சாமி. ஏன் ஆதரிக்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம் என்று சொல்கிற உரிமை மாண்புமன்ற உறுப்பினருக்கு உண்டு. ஏன் ஆதரிக்கிறோம் என்பதை இல்லை, அவை நடைமுறையில் சட்டத்தில் உள்ளது. முன்னாலே இருந்தவர்கள் செய்யாமல் விட்டது அவள் தவறாக இருக்கலாம். இப்போது இருக்கின்றவர்கள் இந்த தீர்மானத்தை ஒட்டி பேசுவதற்கும் மறுத்து பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில் உறுப்பினர் தன் கட்சியின் சார்பில் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அப்படி கருத்தை தெரிவிக்கவில்லை, தெரிவிப்பார்கள். தவறு. ஒரு உறுப்பினர் நீங்க பாருங்க, உறுப்பினர் நான் சொல்லுகிற கருத்தை மாற்றி பேசக்கூடாது. முன்னாலே இருந்தவர்கள் செய்யாமல் விட்டதற்காக இப்போது இருக்கின்றவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடாது. பேசுகிற உரிமை மாவட்ட உறுப்பினர்களுக்கு. தீர்மானத்தை முதல்வர் முன்மொழி. கொஞ்சம் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் வகையில் தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கவில்லை. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கி தாவேகாவை தனிப்பெரும் கட்சியாக தமிழக மக்கள் தேர்வு செய்துள்ளனர். இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் மக்களை பிளவுபடுத்தி பிளவு அரசியல் ஆதாயம் தேடி வரும் பிளவுவாத சக்திகளை இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவை பதவியேற்க அழைக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் தமிழக ஆளுநர் மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை தெளிப்பதற்காக சதி திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் அவரது செயல்பாடுகள் அமைந்திருந்தன. தமிழக மக்களின் தீர்ப்புக்கு மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும் ஆபத்திலிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் நோக்கத்தோடும் தாவேக தலைவர் மக்களின் மாநிலத்தின் வளர்ச்சி என்ற குறிக்கோளோடு நிலையான ஆட்சி அமைக்க தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசிற்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்பதென முடிவு செய்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த அரசு மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவிக்கும் போது அதனை வரவேற்கும். அதே சமயம் மக்களுக்கு பாதகம் அளிக்கும் என்றால் அதனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் தயங்காது. அதே போன்று தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரி வாயில் உரிய பங்கு கிடைப்பதிலும் பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டு பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அரசுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இந்த அரசாங்கம் மதசார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கவும் தமிழக சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும் உயர்த்தி பிடிக்கவும் ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்கார்கிறேன்.
மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னியரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் உணர்வுகளை எதிரொலிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை கோரும் இந்த தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அவையிலே பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை மக்கள் மன்றத்தில் போராடி வந்த என்னை சட்டமன்றத்தில் களமாட வாய்ப்பளித்த எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அவையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மை நம்பி வாக்களித்து வெற்றி பெற வைத்த திண்டிவனம் தொகுதி மக்களுக்கும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு பொறுப்பேற்றிருக்கும் இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்காக முன்கூட்டியே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தோம். ஆனால் இந்த தேர்தலில் தவேகாவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அமைத்துள்ளது. பாஜகவின் மறைமுக செயல் திட்டமான ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு முக்கியமானதாக இருந்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். எமது ஆதரவை பெற்ற இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி மாநில உரிமைகளை காத்து மிகச் சிறந்த அரசு என்ற பெயரை பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த அரசு ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள் என அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தனது நடவடிக்கைகள் மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும் வீடு தேடி சென்று அவர்களது வாழ்த்துக்களை பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றமைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்த போது அதை ஏனைய எதிர்க்கட்சிகளின் துணையோடு அன்றைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் அத்தனை பேரும் அதை முறியடித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த அரசும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த திமுக ஆட்சியின் போது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவு குறித்து ஆராய்வதற்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் இடைக்கால அறிக்கையை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆணையம் தொடர்ந்து தனது பணிகளை செய்து முழுமையான அறிக்கையை அளிப்பதற்கு இந்த அரசு உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வட இந்திய மாநிலங்களில் நிகழ்ந்து வந்த ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது தலைதூக்கியுள்ளன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதன் அடிப்படையில் கடந்த திராவிட முன்னேற்ற அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி K.N. பாட்ஷா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான
ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு ஊழியர்களாக பணியாற்றி வரும் SC ST ஊழியர்களின் பதவி உயர்வுக்கு 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை இருந்து வந்தது. அதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் அவர்களது பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது. அதை சீர் செய்வதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருப்பதை போல அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 16(4)A வழங்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த அரசு அதை பரிசீலிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்துள்ளது. அதன் அறிக்கையை பெற்று அந்த சட்டத்தையும் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த அரசு பொறுப்பேற்றதும் உடனடியாக எதிர்கொண்டிருக்கும் முக்கியமான சிக்கல் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய சிக்கல். புதிய ஆட்சி அமைந்தால் இலங்கை கடற்படையின் தாக்குதலில் இருந்து தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். நேற்று இலங்கை கடற்படையினரால் நமது மீனவர்கள் 40 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீனவ மக்கள் இந்த அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் விதமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2013ஆம் ஆண்டு முதல் மராட்டிய மாநிலத்திலும் 2020ஆம் ஆண்டு முதல் கர்நாடகாவிலும் மூட நம்பிக்கைகள் மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை அளிக்கும் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இது தவிர பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மாந்திரீகம், சூனியம் ஆகியவற்றுக்கு எதிரான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. குறிப்பாக மராட்டியத்தில் பகுத்தறிவுவாதி நரேந்திர தபோல்கர் இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் கோரி போராடி வந்தார். சனாதன் சன்ஸ்தா என்னும் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சனாதன பயங்கரவாதிகள் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி புனே நகரில் பகுத்தறிவாதி நரேந்திர தபோல்கரை உறுப்பினர் இந்த படுகொலையை தொடர்ந்து 2015 பிப்ரவரியில் இடதுசாரி எழுத்தாளர் கோவிந்த் பன்சாரே, அதே ஆண்டு ஆகஸ்டில் கன்னட எழுத்தாளரும் கன்னட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான MM கல்புரிக்கு 2017 செப்டம்பரில் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் ஆகியோரை அதாவது மானிய கோரிக்கைகள் தான் வருகிறது. பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அதிகமாக ஆலோசனை சொல்வதற்கு நேரம் இருக்கிறது. இன்று நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு உரிமைகளும் சமூக முன்னேற்றமும் பல தலைவர்கள், அறிஞர்கள், கள செயற்பாடுகளின் ஈடில்லா தியாகத்தால் தான் கிடைத்துள்ளன. ஆகவே நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம். இருங்க, நான் சொல்லுங்க, கொஞ்சம் பேச விடுங்களேன். அறிவியலார்ந்த உழைப்பாங்க, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 51A வரையறுக்கிறது. எனவே கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது போன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். நமது தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல்பட்டு வருகின்றனர். கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழீழ கோரிக்கையை காந்தி வழியில் ஈழத்தந்தை செல்வா போராட்டத்தை நடத்தினார்கள், அறப்போராட்டத்தை. அதன் தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழீழ கோரிக்கைக்காக ஆயுத வழி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழின படுகொலை நடைபெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினம் உலக தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த ஈழத்தமிழ் அகதிகளுக்கு கடந்த ஆட்சியின் போது நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்பட்டன. திமுக அரசின் சார்பாக கட்டப்பட்ட அந்த வீடுகளும் எண்ணற்ற சலுகைகளும் இன்றும் தொடர வேண்டும்.
அவர்கள் இந்திய குடியுரிமை வேண்டும் என்பதை முதன்மையாக கோருகின்றனர். ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள ஏதிலிகளின் முகாம்களில் தங்கியிருக்கும் ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை பெற்று தருவதற்கு நமது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறப் போகும் நமது முதலமைச்சர் அவர்கள் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை பிற துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக மாற்ற வேண்டும். கடந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு முன்வைத்த காலை சிற்றுண்டி திட்டம், மகளிருக்கான உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதேபோல நம்முடைய அரசு சிங்கப்பெண் படை, போதைப்பொருள் தடுப்பு படை, மதுக்கடைகள் மூடல், அதாவது பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடல், இந்த 3 முக்கியமான முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். 2 யூனிட் மின்சாரம் 5 ஆண்டுகளும் தொடர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அரசமைப்பு சட்ட அவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் தனது முதல் உரையை இந்த வரிகளோடு முடித்திருப்பார். இந்த அவையை தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை மிக்க அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும் என்பதை நாம் நமது நடத்தையின் மூலம் நிரூபிப்போம். அதன் மூலமாக நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும். ஒற்றுமை எட்டுவதற்கு இதை தவிர வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, ஈழம் வெல்க, தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஆமு ஷாஜகான் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே முதன்முறையாக உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் இந்த சட்டப்பேரவையின் உறுப்பினராக அமர்வதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னை வேட்பாளராக அறிவித்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்களுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பிலும், நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன். ஒன்றிய பாஜக அரசு மற்றும் ஜனநாயக விரோத சக்திகளின் சித்து விளையாட்டில் தமிழ்நாடு சிக்கிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்க ஆதரவு என்ற ஒரு சிறப்பான முடிவை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எடுத்திருக்கிறது. அருள்மறை திருக்குரான் சொல்வது போலவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியான இறைவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் என அவன் குறிப்பிடுகிறான். அதன்படி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்துள்ளது. அது மக்கள் போற்றும் நல்லாட்சியாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மக்களின் மௌன புரட்சி இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது வரலாற்றிற்கு ஒரு ஆச்சரியமான செய்திதான். ஆகவே இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அனைவரிடத்திலும் ஏற்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள்
மக்கள் நிறைந்து வாழும் இடங்கள் அருகில் உள்ள மதுபான கடைகளை அப்புறப்படுத்தப்படும் என்ற இந்த அரசின் அறிவிப்புக்கு இந்த ஆட்சி நல்ல தொடக்கத்தின் அடையாளம் என்று பாராட்டுகிறேன். மக்கள் மதுவிலக்கு என்ற பெரும்பான்மை மக்களின் கனவையும் எங்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் நனவாக்குவதற்கு இது ஆரம்ப அறிகுறியாக இருக்கட்டும் என்று என் அவாவை வெளிப்படுத்துகிறேன். அதுபோலவே தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, சிறுபான்மையினோர் பாதுகாப்பு, மாநில வளர்ச்சி உள்ளிட்ட உயர்ந்த தத்துவங்களை நிலைநாட்டுவதிலே உங்களுடைய அரசு திடமாக செயல்பட வேண்டும் என்ற அவாவையும் இந்த நேரத்திலே நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நல்லதொரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக விருப்பு வெறுப்பின்றி அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற நிகழ்வு பாராட்டிற்குரியது. இந்திய தாய் திருநாட்டின் மிக மூத்த அரசியல் கட்சிகள் ஒன்றான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமையகமான காயிதே மில்லத் மன்சிலுக்கு வருகை தந்து தலைவர் பேராசிரியர் காதர் மீதின் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அப்போது வாழ்த்தி பேசிய பேராசிரியர் காதர் மீதின் அவர்கள் முந்தைய திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்படாமல் தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை தங்களிடம் விடுத்தார்கள். அதனை நான் இங்கு நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். அந்த வரவேற்புக்கு நன்றி கூறிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று அந்த உணர்வுக்கு முஸ்லிம் சமுதாயம் நன்றி பாராட்டுகிறது. நம் இந்திய தாய் திருநாடு விடுதலையடைந்த சமயத்தில் சென்னை மாகாணத்தின் எதிர்க்கட்சி தலைவராக சிறந்த உறுப்பினராக கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களும் இதே அவையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக சந்தன தமிழறிஞர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் அவர்கள் உள்ளிட்ட முஸ்லிம் லீக் தலைவர்கள் ஒரு உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த நாங்கள் அதனை பின்பற்றி நடப்போம் என்று உறுதி கூறும் அதே நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சமுதாயத்தின் குரலாக ஒலிக்கின்ற காரணத்தினால் அதிக வாய்ப்புகள் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வெளிப்படுத்தி இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மாண்புமிகு உறுப்பினர் எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் முதல்வர் நம்பிக்கை கோருகிற தீர்மானம். நான் நேற்றைக்கே ஆதரவை கொடுத்திருக்கிறேன், இன்றைக்கும் ஆதரவு கொடுக்கிறேன், நாளைக்கும் ஆதரவை கொடுப்பேன், 5 ஆண்டு காலமும் ஆதரவை முதல்வருக்கு கொடுப்பேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து 1953ஆம் ஆண்டு அடுத்த வரையும் 19 ஆண்டுகள் உறுப்பினர் அடுத்த வரையும் சொல்றேன். மாற்று குறையாத மன்னவனவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவர் இருப்பார். போற்றி புகழ வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1953ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்தார். 19 ஆண்டுகள் பணியாற்றி புதிய இயக்கம் கண்டு 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1982இல் அரசியலில் பங்கேற்று 9 ஆண்டு காலத்திற்கு பின்னால் முதலமைச்சராக பதவியேற்றார். நம்முடைய முதல்வர் அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மாபெரும் இளைஞர் சக்தியோடு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு மாபெரும் சபையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி சென்றவர்கள் ஏராளம். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி செல்பவர்கள் 1000 பேர். ஆனால் அரசியலும் அரசும் ஒருவரை நாடி வந்திருக்கிறது என்றால், ஒருவரை தேடி சென்றிருக்கிறது என்றால் அவர்தான்
அப்படிப்பட்ட அவதார தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நேற்றைக்கு ஆதரித்து இன்றைக்கு ஆதரித்து நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற என்னுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான், எப்படி வேணாலும் சிரிச்சிட்டு போட்டோம், அது வேற. நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். நேற்று திருச்சியில 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள் தானாக வந்து சரணடைகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள். திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தானாக முன்வந்து திருச்சியில 364 ரவுடிகள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார், ஒரு நல்ல தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார், எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள் சொன்னது யாரு? திருச்சியில் இருக்கிற ரவுடிகள். இன்றைக்கு 217 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. கஞ்சா வித்தவெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியல. கள்ளக்கடத்தல் பண்ண எங்க இருக்கானே தெரியல. முதலமைச்சர் அப்புறம் நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன். இதே சபையில நீங்க பேசும்போது பல்வேறு தவறுகளை நான் சுட்டி காட்டுவேன். சரியா? நான் ஒரு தனி மனிதன் தான். நீங்க பேசும்போது நடந்த தவறுகளை நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில நிச்சயமா சுட்டி காட்டுவேன். மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான இருக்கிற இந்த மன்னார்குடி தொகுதியில மன்னார்குடி தொகுதி மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அந்த மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கிற பகுதி மன்னார்குடி பகுதி. என்னை எதிர்த்து போட்டியிட மிகப்பெரிய உலக கோடீஸ்வரர், அவரை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இன்றைக்கு திரு முதலமைச்சர் அவர்கள் ஆதரிக்கிறேன் என்றால் இது சாதாரண நிகழ்வு. போங்க, அது வேற விஷயம். தனிப்பட்ட முறை யாருக்கு இங்கே பதில் சொல்ல வேண்டாம், சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்லி முடியுங்கள். எனவே மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை நம்முடைய முதல்வர் அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை முடித்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற உத்தரவை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிவேதா முருகன், அப்புறம் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுவேன். முருகன், நீங்களும் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், நீங்களும் சட்டமன்ற அவங்க மாண்பு உறுப்பினர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் கருத்தை நிதானமாக வேகமாக சொல்லி முடிங்க. உறுப்பினர் இடையூறு செய்யக்கூடாதுல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர் பேசும்போது இடையூறு செய்யலாமா? நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது சுருக்கமாக உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவிக்கிறேன். நேற்றைக்கு தெரிவித்திருக்கிறேன், இன்றைக்கு தெரிவிக்கிறேன், நாளைக்கும் தெரிவிப்பேன். ஆனால் ஒரு உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவரே பேசும்போது நாளைக்கு அவர் பேசும்போது நானும் கூடுதலா பேசுவேன். அதற்கு நீங்க பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும். ஏன்னா டெல்டா மாவட்டத்தை உங்களையும் இப்ப அனுமதிக்க முடியாது, அப்படி பேசுவதற்கு அவர்களையும் அனுமதிக்க முடியாது. சுருக்கமா முடியுங்க. கூடாது. சுருக்கமா முடிங்க. மாவட்டத்துக்காரர் தான், அப்ப ஏந்திரிச்சு பேசக்கூடாது. எனவே சுருக்கமா முடிங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி. ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது, கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்பிக்கை கோரும் அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு காரணம் மாநில உரிமைகள், சமூக நீதி, மத சார்பின்மையை பாதுகாக்கப்பட வேண்டும். ஊப்புவாத சக்திகள் எந்த காரணத்திலும் பின்புற வாசல் வழியாக தமிழகத்தில் கால் பதிய விடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக இந்த அரசை நாங்கள் ஆதரிக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேகாவுக்கு 108 இடங்களில் அதிக எண்ணிக்கை கொண்ட கட்சியாக
மக்கள் வாக்களித்த நிலையில் ஆளுநர் சந்தித்து ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரிய போது ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க அனுமதிக்காமல் அலைக்கழித்த போது பின்புற வாசல் வழியாக ஆளுநரை வைத்து குடியரசு ஆட்சியை ஒன்றிய அரசு அமைத்துவிடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் கால் பதியக்கூடாது என்ற நோக்கத்துக்காக தாவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்ததை சில அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் அரசியல் பிழை செய்து விட்டார்கள் என்று எங்களை சாடினார்கள். ஒரு சில அரசியல் கட்சிகளும் அதே போல ஊடகவியலாளர்களும் சரியான அரசியல் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது. இல்லை என்றால் எந்த வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் பதியக்கூடாதோ அந்த வகுப்புவாத சக்திகள் குடியரசுத் தலைவர் மூலமாக தமிழ்நாட்டில் கால் பதிய சாதகமாக அது அமைந்துவிடும். அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகள் தடுத்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தும் பேசியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேகா அரசு தன்னுடைய கொள்கை எதிரியாக பிஜேபியை அதனுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். தங்களுடைய சமூக நீதி கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரையும் காமராஜரையும் அதே போல அம்பேத்கரையும் இன்றைக்கு வேலு நாச்சியாரையும் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் குவித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொன்னார், அதிகாரம் ஓரிடத்தில் குறைந்து கிடப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து, அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் வலிமையாக இருந்தால்தான் இன்றைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மலைப்பாம்பு விழுங்குவதைப் போல இன்றைக்கு மாநில கட்சிகளை விழுங்கு கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநில உரிமைகள், சமூக நீதி, அதே போல மத சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதை எதிர்த்து மத சார்பின்மையை, மாநில உரிமைகளை, அதே போல சமூக நீதியை நிலைநாட்ட துணிவும் தயக்கம் இல்லாமல் துணிவோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் எதிர்க்க வேண்டும். அதற்கு ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த 4 நாள் ஆட்சியில் நாடே போட்டும் ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையிலே இன்றைக்கு மிக முக்கியமான நாளான இந்த நாளில் என்னுடைய உரையிலே நேற்றே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நேற்றே நான் பதிய வைத்திருக்கிறேன். அதே போல முதலமைச்சர் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டி இருக்கிறோம். எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதுபோல உங்களுடைய முதல் அறிவிப்பிலேயே சிங்கப்படை பெண்களை பாதுகாக்கவும், அதே போல மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னதும் மக்களால் வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது. கோவில்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் அருகில் இருந்த மதுக்கடைகளை முதல் முறையாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்னைக்கு மூடியிருக்கோம்.
அடுத்தது, இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது. அதையும் தேமுதிக வரவேற்கிறது. இதையெல்லாம் இருப்பினும் முதல்வர் அவர்களே, நீங்கள் அன்றைக்கு பதவியேற்ற அன்றைக்கு சொன்னது, உங்களுடைய ஆட்சி வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதுபோல அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் என்பதை முதலமைச்சராக நீங்க பதவியேற்றதை அனைவருமே வரவேற்றோம், மக்களும் வரவேற்றனர். நாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வருங்காலம் இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு நேர்மையான ஆட்சியா இருக்கணும். ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அளவு எதிர்காலத்தில் இந்த ஆட்சி நிச்சயமாக இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல வகையில எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் சார்ந்த இயக்கமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் நிறுவன தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்கட்சி தலைவர்களே மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் முதல்வருடைய நம்பிக்கை தீர்மானத்தில் பலர் துரதிர்ஷ்டவசமாக இது ஏதோ
பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சார கூட்டமாக மாண்பை மீறி பேசிவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். துரதிருஷ்டவசமாக இந்த மன்றத்தின் மரபை கருதி அந்த கருத்துக்களை எல்லாம் நேரமும் காலம் வரும்போது நானும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, ஒரு நண்பர் சொன்னார்கள் ஒற்றை தாமரை என்று சொன்னார்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 2 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து இன்று நாட்டிலே பாராளுமன்றம் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே ஆடுகின்ற கட்சியாக இருக்கின்ற கட்சியே போய் இங்கு கால் ஊனாது என்று சொல்லுகிறீர்கள். அது பரவாயில்லை, அது தமிழக மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, நல்ல திட்டங்களுக்கு நிச்சயமாக எங்களது தன்னிகரற்ற தலைவர், உலகம் போற்றும் உத்தமர், மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் பால் கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக தமிழக மக்களுக்காக இந்த அரசை எப்பொழுதும் நல்ல பணிகளுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு, எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச வாய்ப்பளித்தமைக்காக தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையாகும். இந்த கொள்கை நோக்கங்களை எட்டுவதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடுகிறது. போதையில்லாத தமிழ்நாடு, சமூக நீதி மற்றும் வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளும் நோக்கங்களும் எப்போதும் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்துபவையாகும். தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க சமூக நீதி கணக்கெடுப்பு எனப்படும் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய வேண்டும். முழு மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்தல், கொள்முதல் செய்யப்படுவதை உறுதி செய்தல், உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், தரமான திறன் சார்ந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வழங்குதல், தனியார் வேலை வாய்ப்புகளில் 80 விழுக்காட்டை தமிழக இளைஞர்களுக்கு வழங்க சட்டம் இயற்றுதல், அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துதல், மணல், கிரனைட், கருங்கல் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்தல், தமிழ் மொழி வளர்ச்சி, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்தல் ஆகியவைதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கங்கள் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஆளுங்கட்சியும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள், நோக்கங்கள் ஆகியவற்றுக்கு ஒத்துப்போகும் வகையில்தான் வாக்குறுதிகளை வழங்கியது. குறிப்பாக அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்க சாதிவாரி சர்வே நடத்தப்படும், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை, மது வணிகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை, வேளாண் விளை பொருட்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை, அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், தனியார் துறை வேலை வாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% ஒதுக்கீடு வழங்கும் நிறுவனங்களுக்கு 2.5% GST மானியம், 5% மின்சார மானியம் வழங்க
வழங்கப்படும், நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மணல் கொள்ளையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகத்தின் ஆளுங்கட்சியும் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்த பின் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூட ஆணையிட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி தேசிய அளவில் 90,000 மதுக்கடைகளையும் 90,000 வைன் ஷாப்ஸ், தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கையும் போதைப் பொருள் ஒழிப்பையும் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத, மது பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும். அது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசையும் அதுதான். போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ, ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல, எல்லாருடைய தாய்மார்களுடைய ஆசையும் அதுதான். அதற்கு முதற்கட்டமாக நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நான் இந்த நேரத்தில் என் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து என்னை இந்த சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்த தர்மபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தர்மபுரி மாவட்டத்தில் தான் மது பழக்கம் என்பது அதிகமாகவும் மது வணிகம் என்பது அதிகமாகவும் இருக்கிறது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் என்பது தர்மபுரி மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அதாவது மது பழக்கம், தனி மனிதருடைய மது பழக்கம் அதிகமாக இருக்கும் மாவட்டம் எது என்றால் அது தர்மபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் முதற்கட்டமாக நீங்கள் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருப்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது பெண்கள் எல்லாரும் அனைவரும் வரவேற்கிறார்கள். என்னுடைய தர்மபுரி தொகுதியில பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு 3 டாஸ்மாக் கடைகளை நேற்று மூடி இருக்கிறார்கள். இதற்கு எங்களுடைய பாராட்டுதல்களை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஒரு மதுக்கடையை மூடுனா அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். அது தமிழகம் முழுக்க இருக்கிறது. தர்மபுரி மாவட்டத்துல அதை நாங்க கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நாங்கெல்லாம் வெறுத்து போயிருக்கிறோம். ஒரு கடையை மூடுனா பக்கத்துல 4 சந்து கடைகள் திறக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இதில் கண்காணிப்புடன் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கடையை மூடுனா அதை 4 கடைங்க திறக்கிறாங்க. அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்ற முடியும். தமிழ் பெண்களையும் தமிழ் சமுதாயத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இதற்கு சஸ்டைன்ட் எஃபர்ட் தேவை, தொடர் முயற்சி தேவை. ஒரு கடையை மூடிட்டா மட்டும் பட்டாது. மது ஒழிப்புன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா அந்த ஒரு கடையை மூடுனா இன்னொரு கடை திறக்காம பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு விழிப்புடன் தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. அதையும் நாங்க இந்த வேண்டுகோளாக இப்ப சொல்கின்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, என்னை போன்ற பெண்கள் படிப்பதற்கும் கல்லூரிக்கு போவதற்கும் வேலைக்கு போவதற்கும் இது போல சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் ஏன் ஓட்டுரிமை பெறுவதற்கு கூட எத்தனை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனையோ நூற்றாண்டுகள் அந்த மாதிரி பெண்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி பெண்கள் வந்து சாதித்திருக்கிறார்கள். படிக்கிறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. இப்படி மாமன்றத்தில் வந்து பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போதை பழக்கம், மது பழக்கம் இருக்கும்போது எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு நிலைமை. டாஸ்மாக் கடையை தாண்டும் போது ஒரு பெண்ணும் தலை குனிந்து தான் போவாங்க. ஏன் தெரியுங்களா?
அந்த பக்கத்துல தலை நிமிர்ந்து பார்த்தா யாராவது ஐ கான்டாக்ட் வந்துருச்சுன்னா என்ன மாதிரி விமர்சனங்களை தாங்க வேண்டுமோ, எப்படி கேலி பண்ணுவாங்களோ, யாராவது தப்பா சொல்லுவாங்களோ, பேசுவாங்களோன்னு பயந்து கொண்டு தலை குனிந்து போய் கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே போவாங்க. ஏன் இந்த நிலைமை? ஒரு வீட்டுல இருந்து வெளியில வரத்துக்கே எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, திருப்பி எங்களை கொண்டு போய் வீட்டிலே உட்கார வைக்கிற அந்த நிலைமையை கொண்டு வந்தது இந்த போதை பழக்கம் தான், மது பழக்கம் தான். இந்த கற்காலத்துக்கே எங்களை கூட்டிக் கொண்டு போய் விடுவார்களோ என்ற பயம். ஏனென்றால் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வெளியில படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு பயம், ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு பயம், வேலைக்கு வெளியூருக்கு அனுப்புறதுக்கு பயம். வேலைக்கு போன பொண்ணு பத்திரமா பேருந்துல இருந்து வீட்டுக்கு வருவாங்களா, இல்ல தொடர்வண்டி நிலையத்துல ஏதாவது நடக்குமா, பத்திரமா இரவு வீடு வந்து சேருவார்களா, இப்படி எதற்கு எடுத்தாலும் பயம் பயம் பயம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு போதை பழக்கம், மது பழக்கம், அந்த இதனால் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. இதை தடுப்பதற்காக சிங்கப்பெண் என்ற ஒரு தனி பிரிவை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சஜஷன் தான், இந்த துறையை தனியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு டிஜிபி அவர்களை போட்டு நீங்க அவர் கீழே ஒரு பெரிய குழுவை அமைத்தீர்கள் என்றால் அது விமன் சேஃப்டிக்கு மட்டுமல்ல, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். பாட்டி வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வரணும் குழந்தைங்க, அதுதான். ஒரு பாட்டி வீட்டுக்கு போற குழந்தைய கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு பெண்ணா அதை தான் என்னால கேட்க முடியும். அந்த அளவுக்கு மனம் குமிறி போய் கடக்கிறோம் நாங்கெல்லாம். அதே நேரத்தில் சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையோ தமிழக அரசு மேற்கொண்டால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும். அந்த அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய காலை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் லயோலா கல்லூரியுடைய மாணவர், நானோ புதுக்கல்லூரியின் மாணவன். நாம் இருவரும் ஒரே காலகட்டத்தில் கல்வி பயின்றவர்கள். லயோலா கல்லூரியும் புதுக்கல்லூரியும் சென்னையில் பலரும் விரும்பி சேரக்கூடிய கல்லூரிகள். அந்த கல்லூரிகளிலே படித்த நீங்கள் முதல்வராக அமர்ந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நீங்களும் லயோலா கல்லூரி என்று சொன்னால் பேரவைத் தலைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நானோ புதுக்கல்லூரி மாணவன், உங்களுடைய எதிர்முகாமிலே எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றேன். சென்னை புதுக்கல்லூரியும் லயோலா கல்லூரியும் மதச்சார்பின்மையுடைய அடையாளங்களாகவும் இருக்கின்றன. புதுக்கல்லூரியை ஊட்டி என்று சொன்னால் லயோலா கல்லூரியை கொடைக்கானல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கல்லூரியில் பயின்ற நாம் இந்த அவைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையான இந்து சமுதாய உறவுகள் என்ற மகிழ்ச்சி எனக்கு எப்போதும் இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் அழகு, தமிழினத்தின் சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட இந்த தமிழ் மண்ணில ஒரு முற்போக்கான ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. இங்கே நீங்கள் முதல்வராக பொறுப்பேற்று 4 நாட்கள் ஆகிறது. பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறீர்கள். அரசியல் ஆச்சாரியங்களுக்கு அப்பாற்பட்டு அவற்றையெல்லாம் நாங்கள் பாராட்டி வருகின்றோம். பத்திரிகையாளர்களிடமும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டி வருகின்றோம், தெரிவித்து வருகின்றோம். இப்போது கூட நீங்கள் 717 மதுக்கடைகளை மூடியிருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த அவையிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய மாற்று கருத்து ஒன்றையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தங்களுடைய அரசியல் பிரிவுடைய சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் என்பவரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டுடைய எழில்மிகு வரலாற்றிலே சேர சோழ பாண்டியர்களுடைய சிறப்புகளை பேசாமல் யாரும் இருக்க முடியாது. கிபி 2ஆம் நூற்றாண்டில்
தமிழ்நாட்டில் சேர மன்னராக இருந்தவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பவர். அவருடைய அரசவை ஜோதிடராக இருந்தவர் உங்களுடைய மூத்த மகன் சேரன் செங்குட்டுவனுக்கு ஜோதிடப்படி ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, ஆட்சி செய்யும் திறனும் இல்லை என்று கூறுகிறார். உடனடியாக அடுத்து அவர் சொல்வது அவருடைய தம்பி இளங்கோவடிகளுக்குத்தான் அந்த ஆட்சி செய்யக்கூடிய கட்டம் ஜோதிடத்திலே தெரிகிறது என்று சொல்கிறார். உடனடியாக அதிர்ச்சி அடைந்த இளங்கோவடிகள் அந்த இடத்திலேயே ஜோதிடத்தை முறியடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறார். உடனடியாக துறவரம் 3 வடக்கே செல்கிறார். அந்த நேரத்தில் ஜோதிடர் மறுதளித்த சேரன் செங்குட்டுவனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. சேரன் செங்குட்டுவன் 55 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தினான் என்பது வரலாறு. கலை, இலக்கியம், இராணுவ வலிமை ஆகியவற்றிலே மிகச்சிறந்த மன்னனாக சேரன் செங்குட்டுவன் திகழ்ந்தான். அது மட்டுமல்ல, வடக்கின் எடக்கை பணிய வைத்தவனும் சேரன் செங்குட்டுவன் தான். இதில் சேரன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு சிலை வடித்தான் என்பதும் நம்முடைய வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். எதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் உண்டு. அதை நாம் மதிக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை நான் மதிக்கின்றேன். நான் அடிக்கடி வாசிக்கும் திருக்குரான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்கிறது. அவரவர் மார்க்கம், அவரவர் நம்பிக்கை அவரவருடையது, யாரையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது என்கிறது. அந்த வகையில உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், உணர்வை மதிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை அரசுமயமாக்குவதை நான் எதிர்க்கின்றேன். இந்த அவையில பல தலைவர்களுடைய படங்கள் இருக்கிறது. எனக்கு முன்னாலே அமைதி, வளம், வளர்ச்சி என்ற குறிப்போடு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவருடைய படமும் இருக்கிறது. அவர் ஜோதிடத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர், ஜோதிடத்தை தன்னுடைய வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டவர். அது அவருடைய உணர்வு. ஒரு முறை போயஸ் தோட்ட இல்லத்தில் அவரை நான் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சந்தித்த போது சொன்னார், தம்பி, எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டு, ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனது உணர்வை நீங்கள் மதிப்பீர்கள் என்று நம்புகிறேன், உங்கள் உணர்வையும் நான் மதிக்கின்றேன். அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் கூட்டணி ஒப்பந்தத்தை நாம் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய உணர்வை மதித்து அவருக்கு சொன்ன நேரத்துக்கு முன்பாகவே கையொப்பமிட்டு வந்து அந்த பண்பாட்டை நான் மதித்தவன். அந்த வகையிலே உங்களுடைய உணர்வை மதிக்கின்றேன். ஆனால் ஜோதிடத்தை அரசுமயமாக்குவதை ஏற்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் மாற்று கருத்தாக தெரிவித்து, உங்களுடைய நம்பிக்கை கோரும் இந்த விவாதத்தில் என்னுடைய எதிர் நிலைப்பாட்டையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் கே. நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் தேவை என்ற எண்ணத்தில் தமிழக மக்கள் வாக்களித்து இருப்பதாக பேசப்படுகின்றது. இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த அரசு எண்ணிக்கை அடிப்படையில் வெற்றி பெறலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நிலையான அனுபவம் மிக்க கொள்கை சார்ந்த ஆட்சியை வழங்க முடியுமா என்ற முக்கியமான கேள்விதான் மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை ஊழல் சக்தி, தீய சக்தி என்று வர்ணித்துவிட்டு இப்பொழுது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அக்கட்சிகளில் உள்ள சில உறுப்பினர்களை ஆதரவு பெற்று இன்று இப்பொழுது வாக்களித்த மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நோக்கி இந்த அரசு பயணிக்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் வெறும் கோஷங்களுக்கும் உணர்ச்சி அரசியலுக்கும் வாக்களிக்கவில்லை. நல்லாட்சி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, தொழில் வளர்ச்சி, நலத்திட்ட பாதுகாப்பு, முதலீட்டு வளர்ச்சி மற்றும் நிர்வாக ஸ்திரத்தன்மைக்காகவே வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறலாம். ஆனால் விவசாயிகள், அரசு ஊழியர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், நலத்திட்டங்களை நம்பி வாழும் பெண்கள், முதலீடு செய்ய விரும்பும் தொழில் நிறுவனங்கள் ஆகியோரின் நம்பிக்கையை பெற முடியுமா என்ற கேள்விதான் மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு என்பது அரசியல் பரிசோதனை நடத்தும் மேடை அல்ல. பல சதாப்தங்களை அனுபவமிக்க
நிர்வாகம், சமூக நீதி, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் உருவான முன்னேற்றமான மாநிலம்தான் தமிழ்நாடு. 2017ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த கட்சியில் ஒரு நிலையற்ற தன்மை நிலவிய பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்று பல பேர் கூறிய பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்வாசல் வழியாக நான் ஆட்சியை பிடிக்க விரும்பவில்லை, மக்கள் வாக்களித்துத்தான் நான் முதலமைச்சராவேன் என்று கூறியதோடு இல்லாமல் அதை செய்தும் காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் எதிர்க்கட்சியின் கடமை தடையாக இருப்பது அல்ல, ஜனநாயகத்தையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதே ஆகும். தமிழ்நாட்டிற்கு நல்லது என்றால் எதை வேண்டுமானாலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரிக்கும். ஆனால் குழப்பம், அனுபவமின்மை, நிலையற்ற அரசியல் ஆகியவற்றை உறுதியாக நாங்கள் எதிர்ப்போம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் M.H. ஜவஹர்லால் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாபெரும் உண்மையை தங்கள் வாக்குகளின் மூலமாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பேரவை தேர்தலிலே உணர்த்தியிருக்கின்றார்கள். அந்த உண்மை என்னவென்றால், தமிழ்நாடு சமூக நீதியின் மண், சமத்துவத்தின் மண், சகோதரத்துவத்தின் மண், மனிதநேயத்தின் மண் என்பதாகும். இங்கு வஞ்சிக்கும் மதவாத பாசிசத்திற்கு கிஞ்சிற்றும் இடமில்லை என்பதுதான் மக்களின் தீர்ப்பாக இருக்கிறது. அந்த மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் எந்த கொள்கைக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்களோ, வாக்களித்திருக்கிறார்களோ, அந்த கொள்கையை, நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தமிழக வெற்றிக் கழக அரசின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன். மதவாத பாசிசத்துடன் கைகுலுக்கி களம் இறங்கியவர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பதையும் இந்த தேர்தலிலே நாம் காண்கிறோம். ஆகவே அதை கருத்தில் கொண்டு மனிதநேயத்தை காக்கின்ற வகையில், சமூக நீதியை போற்றுகின்ற தன்மையில் இந்த புதிய அரசின் செயல்பாடுகளும் நிலைப்பாடுகளும் அமைந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தமிழகத்தில் கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலன், சமூக நீதி, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் முன்னேற்றமான பணிகளை மேற்கொண்டது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், பள்ளிக்கல்வி மேம்பாடு, மருத்துவ சேவைகள் விரிவாக்கம் போன்ற மக்கள் நல திட்டங்கள் பரவலான வரவேற்பை மக்களிடம் பெற்றன, மக்களுக்கு பயன் தந்தன. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு, ஒரு கல்வியாளர் என்ற அடிப்படையில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் கல்வி சார்ந்த 9 திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைமுறைப்படுத்தியது. காலை உணவு திட்டம், இல்லம் தேதி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், வளரும் தலைமுறையினர்களுக்கு மத்தியிலே ஒரு சயின்டிஃபிக் டெம்பர், ஒரு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு வெறுப்பு பேச்சுக்கும் பிளவுவாத அச்சுறுத்தல்களுக்கும் இடம் தராமல் தமிழ்நாடு சமூக நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ திறம்பட பாடுபட்டது. கடந்த திமுக அரசு அத்தகைய நிலைப்பாடு, கடந்த திமுக அரசின் அந்த நிலைப்பாடு இந்த புதிய அரசிலும் தொடர வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாட்டின் அரசு விழாக்கள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படுவது மரபாகவும் தமிழர் உணர்வின் வெளிப்பாடாகவும் இருந்து வந்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து என்பது வெறும் பாடல் அல்ல, அது தமிழர் அடையாளத்தின் உயிர் ஓசையாகும். எனவே இனி நடைபெறும் அரசு விழாக்களிலே தமிழ்தாய் வாழ்த்துக்கு அதன் உரிய முதலிட மரியாதையை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நீட்டின் குளறுபடிகள் ஆண்டுதோறும் தொடர்கதையாகிவிட்டன. இப்போது ராஜஸ்தானில் நீட் கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது தெரிந்ததால் இந்த ஆண்டுக்கான தேர்வையே ஒன்றிய அரசு ரத்து செய்துவிட்டது. ஏழை எளிய பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களின் மருத்துவ கனவுகளை சிதைத்து கொண்டிருக்கும் நீட் தேர்வு நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசால் இதே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இருமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்ட முன்வடிவு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு, ஆனால் அவர் அந்த சட்ட முன்வடிவுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர மறுத்துவிட்டார். நீதியரசர் A.K. ராஜன் குழு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றது. அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடுகிறது என்றால், நீட் பின்தங்கிய பிரிவினரை மருத்துவ கல்வி பெறுவதிலிருந்து விலக்கி வைத்ததுடன் பயிற்சி மையங்களில் பயில்பவர்களுக்கு அதிகமான கட்டணங்களை கொடுத்து படிக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய பிள்ளைகளுக்கு தான் நீட் சாதகமாக அது திசை திருப்பியது. நீட் இல்லாத காலத்திலேயே ஒன்றை உணர வேண்டும். நீட் இல்லாத காலத்திலேயே மருத்துவ சேவையின் முன்னணி மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டுக்கு நீட் ஒரு தீட்டு என்று புதிய அரசு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசின் வஞ்சகமான தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான பல திட்டங்களையும் சட்டங்களையும் திணிக்க முற்பட்ட போது கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலை நிமிர்ந்து நின்று அவற்றை ஏற்க மறுத்தது. தமிழக வெற்றிக்கழக அரசும் அத்தகைய நெஞ்சுரம் மிக்க நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தை புதிய அரசு ஏற்றுக்கொள்ளக் கூடாது. PM ஸ்ரீ திட்டம் தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டோம் என்ற கொள்கை நிலைப்பாட்டை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் புதிய அரசின் அமைச்சரவையில் முதல் முறையாக ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கின்றது. ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இல்லை. அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு மாநாட்டில் பேசுகிறார்கள். பெருந்தலைவர் காமராசர் அவர்களே, உங்கள் அமைச்சரவையில் ஒரு முஸ்லிமுக்கு கூட நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. உங்கள் கட்சியை சேர்ந்த மிக சிறந்த கடையநல்லூர் MSA மஜீத் இருக்கிறாரே, அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கலாம் அல்லவா என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். உடனடியாக பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று கடையநல்லூர் MSA மஜீத் அவர்களுக்கு தன்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். இன்றைக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 3 முஸ்லிம் உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்கள் அமைச்சரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அவர்களில் ஒருவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இளைய தலைமுறையினரிடையே மூட நம்பிக்கையை ஒழித்து அறிவியல் மனப்பான்மையை சயின்டிபிக் டெம்பரை வளர்க்கும் வகையில் இந்த ஆட்சி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தமிழகத்தின் வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் மற்றும் அனைத்து தரப்பு மக்களிடையே நலனை காப்பது இந்த அரசின் முதன்மையான பணியாக இருக்க வேண்டும். தமிழகம் சமூக நீதி, மதசார்பின்மை, சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை நிலைநிறுத்திய மாநிலமாக தொடர்ந்து விளங்குவதற்கு நீங்கள் அந்த வகையிலே ஆட்சி செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அளித்துள்ள இந்த பெரிய பொறுப்பு சாதாரண அரசியல் பொறுப்பல்ல. மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமக்கும் மகத்தான பொறுப்பாகும். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒன்றிய அரசின் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை, வளர்ச்சி அரசியலை, சமூக நீதி அரசியலை இந்த அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை எதிர்த்து அமர்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
தமிழ்நாடுடைய சட்டப்பேரவை வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவை. காலங்காலமாக நம்முடைய மரபிடித்து வருகின்றோம். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அந்த ஆசனத்திலே அமர்ந்து முதலாக பேசுகின்ற பொழுது பல்வேறு தலைவர்களை குறிப்பிட்டெல்லாம் அவர்களுடைய வழியிலே இந்த அவையை நடத்துவேன் என்றெல்லாம் கருத்துக்களை அங்கே தெரிவித்தீர்கள். ஆனால் இன்றைய தினம் தாங்கள் சொன்ன அந்த கருத்துக்கள், அந்த மரபுகள் கடைபிடிக்கவில்லை. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா தாங்கள் சொன்ன கருத்து தான், நான் சொல்லலை. அதோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்க அதை வழிமொழிகிறேன் என்று சொல்லுவதுதான் காலங்காலமாக கடைபிடித்து வந்த இந்த சட்டமன்றத்தினுடைய மரபு. இதை மானிய கோரிக்கையில் மாண்புமிகு உறுப்பினர் 4 முறை இதே அவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்திருக்கிறது. இந்த 4 முறை வந்தபோதும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் நம்பிக்கை வைத்திருக்கோம் என்று பேசுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் இன்றைக்கும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது ஆதரவு அளிப்போரும் பேசுகின்றார்கள், எதிர்த்து கருத்துக்களை கூறுவோரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசின் தீர்மானம் என்ற காரணத்தால் வழிமொழிய தேவையில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே மாண்புமிகு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா காலத்திலும் சரி, தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியிருக்கின்றீர்கள். இருவரும் தலைவர்களை நாங்கள் குறிப்பிட்டுத்தான் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி அதன் மூலமாக தமிழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முன்னுதாரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல தேசிய முற்போக்கு அவருடைய களத்தை அவர்கள் குறிப்பிட்டதை போல குதிரை பேரத்திற்கு வழிவகுத்துவிடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் மக்களை சந்தித்து என்ன காரணத்திற்காக எங்களுக்கு வாக்களிக்கின்றோம் என்ற கருத்துக்களை நாம் கேட்கின்றோம், சொல்லுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் வாக்குகளுக்கு சேகரித்தோம். எங்களுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாக்குகளை நாங்கள் சேகரித்தோம். அதன் அடிப்படையில் தான் 47 பேர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு 47 பேர் வெற்றி பெற்றது இரட்டலை சின்னத்திலே நின்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 100% வாக்கு என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு 34% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. 66% மக்கள் வாக்களிக்கவில்லை. அதில் 90% இன்றைக்கு வாக்களிக்கப்பட்ட 10% பேர் வாக்களிக்கவில்லை. ஆக 66% வாக்காளர்கள் வாக்களிக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்திலே அவனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். அதோடு இன்று தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது
இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணம் அடித்தளமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். அது மட்டுமல்ல 6 மாவட்டங்களை பிரித்து நிர்வாக வசதியாக பிரித்து கொடுத்தோம். அதோடு 7 பள்ளி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அதிகம் பேர் படிக்கின்றார்கள். நடுத்தர மாணவர்கள் படிக்கின்றார்கள். அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடுவதற்கை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்பொழுது கூட அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்கள் ஏழை மாணவர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்று அறிந்தவுடனே அது அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி ₹1 செலவில்லாமல் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். ஏரிகள், குளங்கள், குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது, அணைகள் தூர்வாராமல் இருந்தது. இன்றைக்கு 83 ஆண்டு காலம் நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது மேட்டூர் அணை 83 ஆண்டு காலம் தூர்வாராமல் இருந்தது. ஆகவே தூர்வாரப்பட்டு வருகிற நீர் அதிகமாக சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். பல தடுப்பணைகளை கட்டி நீரை சேமித்தோம், நிலத்தடி நீரை உயர்த்தினோம். ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசு அதிமுக அரசு. டெல்டா மாவட்டம், அந்த டெல்டா மாவட்ட மக்கள் தங்களுடைய நிலம் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் இருந்த பொழுது அந்த விவசாய பிரிவு மக்களுடைய கோரிக்கை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அறிவிப்பை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சட்ட ஒழுங்கு இந்தியாவிலே சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக இருந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றோம். 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அப்படி ஒரு சிலர் இன்னைக்கு எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மையா தவறா என்று எனக்கு தெரியாது, இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது கடமை. இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தைகளை வெளிப்படையாக தகவல் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து புரளாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நான் ஒரு பொதுச்செயலாளர் என்ற முறையிலே நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கின்றேன். முதலிலே வறட்சி, பிறகு
புயல், கொரோனா, பிறகு பல்வேறு சங்கடங்கள் இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஆக சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவன், இன்றைக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கின்றோம். அந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, நான் சொன்னவையெல்லாம் இங்கே அவையில் பதிவு செய்தெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லிய காரணத்தினால்தான் எங்களுக்கு 47 இடங்களை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எப்பொழுதும் மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம். ஆளுங்கட்சியாகவும் சரி, எதிர்கட்சியாகவும் சரி, நான் கடந்த காலத்திலே 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்புதான் எங்களுடைய நிலை. ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மங்களாக எரியும், அப்பொழுது தூண்டி வைக்கின்ற பிரகாசம் எரியும். அதே போல இன்றைக்கு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வழிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு வைத்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அதே போல மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க, நீங்க பேசுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே 5வது முறையாக என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற விளக்கம் சொல்றேன். 5வது முறையாக விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்ல முடியும், இல்லைன்னா அவர் பேசிட்டே இருப்பாரு. நீங்க உறுப்பினர் அமர்ந்தால் இருங்க, நீங்க உறுப்பினர் உட்கார்ந்தீங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. நீங்க முன்னாடியே பேரை கொடுத்தா பேச அனுமதிச்சிருப்பேன். உட்காருங்க. இங்க உட்காருங்க. உட்காருங்க. அப்படி மரபு இல்லைங்க. ஒரே கட்சியில யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை பார்ப்பட்டது. தயவுசெய்து அதில் யாரும் குறுக்கிட வேண்டாம். நேற்று பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் தேர்தல் நடந்த போது
பாராட்டி பேசியவர்களிலே அவர் இருந்தார். தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க எல்லாரும். அமருங்க. நான் நிக்கிறேன், தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க, எல்லாரும் அமருங்க. புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்பு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே போல் பல்வேறு திட்டங்களை அம்மாவில் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்கள் மதிப்பளித்து இன்றைக்கு அதிமுக அவர்கள் மாண்பு முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது யாரு? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்பு உறுப்பினர், நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுசா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மீது இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க போகுது. அதற்கு முன்பு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கடந்த 10 நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத எதிர்க்கட்சியாக சில விமர்சனங்களோடு இங்க வைக்க நான் விரும்புகிறேன். முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும்
நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு நம்பர்ஸ், மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்த இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, நேத்து உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு வெறும் 106 இடங்கள் தான் இருக்கு. ஆனாலும் தேர்தல்ல தனக்கு எதிராக எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம், இந்த ஆட்சியை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன காரணம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்துல உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இப்பவும் அவங்க எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமான வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் உட்காருங்க. உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இப்ப நான் சொன்னதுல ரொம்ப டீசென்டான விஷயம் வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க.
அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்டோடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். நாங்க வெளிநடப்பு செஞ்சாலும் அதனால பேரவையுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சு நீங்க நிச்சயம் இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெறதான் போறீங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும், உழைங்க. எங்க தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதில் அரசியல் செய்ய வேணாம். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை 7ஆம் தேதி கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் வரல, அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு பல்வேறு திட்டங்களுடைய பயனாளிகள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மகளிருக்கு மாசம் 2,500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. இந்த நேரத்தில் எங்க திராவிட மாடல் ஆட்சியை பத்தி நான் ஒன்னே ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புறேன். நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். அப்போ மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும்
எங்க தலைவர் எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். முதல் நாளே எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் லாக்டவுன் உதவித்தொகையை எங்க முதலமைச்சர் கொடுத்தார். ஆவின் பால் விலை குறைப்பு, இப்படி முதல் நாளே 5 கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். ஒரே மாசத்துல தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார். இப்படி கடுமையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு 5 ஆண்டு முடிவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார். நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம்.